ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ருத்ரேஸ் விலாக். நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போலாம் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுறேன். இருந்தாலுமே இப்போ லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்திருக்கு. இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் வந்து நிறைய லாங் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வைக்காலாம் வந்து எடுத்துகிட்டு போய் சேஃபாக வந்து ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி தான் வைக்க போகிறோம். நாங்கள் இப்போ 5 இயர்ஸாக பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் வந்து திருச்சியில் தான் இருந்தாங்க. அங்கே வந்து அண்ணா நகரில் இருந்தாங்க. பிஹெச்எல்லில் வந்து எங்கள் மாமனார் வேலை பார்த்ததுனால அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே தான் இருந்தாங்க. இப்போ தான் 5 இயர்ஸாக தான் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோங்க. நான் மேரேஜ் பண்ணி வந்த நேரமும் என்னென்னு தெரியல, விவசாயத்துக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்துச்சு என் வீட்டுக்காரருக்கு. அதனால் விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குங்க வீட்டில். ஹார்வெஸ்டரு, பேலரு, டிராக்டர் இதெல்லாம் இருக்கறனால எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் நல்லா யோசித்து மாஸ்டர் பிளானாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட ஒரு 10 மாடு இருந்துச்சுங்க. அந்த 10 மாடு பார்த்திங்கன்னா ஒரு 25 லிட்டர் அந்த மாதிரி பால் கறக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொந்தமாகவே தான் வந்து பால் கறப்போம். சென்டர் வந்து இன்சார்ஜ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்னால பால் கறந்து எடுத்துகிட்டு போய் பால் சென்டரில் போய் பில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ரெகுலராக. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்சோடனே பால் கறப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது நெல் இருக்க சொல்கிறது, வயல் ஓட்டெல்லாம் கூப்பிடுவாங்க. அதனால் டிராக்டர் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரியே ஒரே பிஸியாக இருந்துட்டோங்க. அப்போ தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, மாடு வந்து 10 மாடு இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் 5 மாடு வந்து நாங்கள் விற்றுட்டோம். மீதியை வந்து 5 மாடு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து 3 கன்றுக்குட்டி இருக்குது. மாடு ஒரு 3 இருக்குது. ஓரளவுக்கு இப்போ ஒரு 15 லிட்டர் அந்த மாதிரி தான் பால் வந்து கறந்துட்டுருக்கோம். நாங்கள் வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு டிரைவரை நான் வச்சுருந்தோம். ரீசெண்டாக வந்து அந்த அண்ணன் ஹார்ட் அட்டாக்கால் வந்து இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக்கில் இறந்தோடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி இருக்கவங்களும் வருத்தப்படுறாங்களா இல்லையா அப்படின்லாம் தெரியலைங்க. ஆனால் வந்து ரெகுலராக சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா சகஜமாக வருவாங்க. நல்லாவே பழகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த டிராக்டர் வெயில் தானங்க அடிக்குது, அதனால் மாடு நாங்கள் வெளியே தான் கட்டிக்கிறோம். அதனால் அந்த அண்ணாவே பார்த்திங்கன்னா யாராவது வந்து வயல் ஓட்டணும்னு சொல்லிட்டாலே போதும், அந்த அண்ணா பாட்டில் நைட்டு பகல்லாம் பார்க்காம அது பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கணக்கு மட்டும் எடுத்துகிட்டு சொல்லிடுவாங்க. இவங்க காட்டில் இவ்வளோ நேரம் வந்து வண்டி ஓடிச்சுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க. மற்றபடி வசூல் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலையாக இருக்கும். இப்போ வந்து அந்த அண்ணா இல்லாதனால எங்களுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. எல்லா வேலையும் பார்த்துக்கவே முடியல. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பேலர்லாம் வாங்கலை, வைக்க கட்டிலாம் சுற்ற மாட்டோம். அப்படியே சேலையில் அள்ளி கட்டி வச்சு எடுத்துகிட்டு போய் வைக்க போர் பெருசாக போட்டு படுதா போட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருந்தோம். அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கர் வயல் இருக்கலாம். என்ன பண்ணுறதுனா அதில் வந்து நாங்கள் இப்போ வந்து அந்த இட்லி அரிசி தாங்க போட்டிருந்தோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. தூரும் நல்லா வந்துச்சு. ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பூச்சிலாம் நிறையா வந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். வைக்கா நல்லா பெருசாக வந்ததுனால கொஞ்சம் நிறையாவே சேர்ந்துச்சு. ஒரு 350 கட்டு பக்கமாக இப்போ வந்து வைக்க இருக்குங்க வயலில். நாங்கள் அதில் வந்து ஒரு 100 கட்டு மட்டும் நம்ம வச்சுக்கலாம், மீதியெல்லாம் சேல்ஸ் பண்ணிடலான்னு தான் இருக்கோம். வயல்லேருந்தே நாங்கள் டைரெக்டாக சேல் பண்ணலாம் தான் இருந்தோங்க. எல்லோரும் வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து பத்திரமா வச்சுட்டு இப்போ மழை காலம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நெல் சீசன்லாம் முடிஞ்சிச்சுன்னா ரேட்டு ஏறுங்க கண்டிப்பாக. இப்போ வைக்க நிறைய இடத்துல கிடைக்கிறதுனால கம்மி விலைக்கு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு ஒரு 3 மந்த் 4 மந்த் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 150 அந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வீடு பக்கத்தில் அடுக்கி வச்சுக்கலான்னு இருந்தோம். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வெயில் அடிக்குது, வெயில் காலத்தில் மழை வருது இல்லைங்களா. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா மாட்டுக்காக செட்டு இருந்துச்சு, மாடு கம்மியாக தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த செட்டில் இப்போ எல்லாம் வந்து நாங்கள் அடுக்கி வைக்க போகிறோம். அடுக்கி வச்சுட்டு மாடெலாம் வந்து வெளியே புதுசாக தான் ஒரு ஸ்மால் டென்ட் மாதிரி போட்டு அதே வந்து மாடெலாம் கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணியிருக்கோம். எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சிட்ருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோங்கன்னா, நாங்கள் நாற்று போடும்போதே பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தான் நாற்று போடுவோம், ஃபஸ்ட்டு நாங்கள் தான் நடுவோம், ஃபஸ்ட்டு நாங்கள் தான் அறுப்போம், அந்த மாதிரி போயிட்டுருந்தோம். அதனால எப்பவும் போய் நாங்கள் 1 வீக் முன்னாடியே வந்து நாற்று போட்டோங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி போட்டதுனால என்னென்னு தெரில, நெல் ஃபுல்லாக ஒரே பூச்சி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எலிலாம் வெட்டுறது அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. புல்லு
கருதுமே பார்த்திங்கன்னா நிறையா வந்துருந்துச்சு. வேலை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. கருது வர்றதுக்கும் ஒரு 1 வீக் 2 வீக் முன்னாடியே வந்து வயல்லாம் களை எடுத்து முடிச்சிடணும். ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா கருது வந்ததுக்கப்புறம் கூட வயலில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து எல்லோரும் நாற்று போட்டு லாஸ்ட்டாக நம்ம நாற்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்காரரு. அதனால் இனிமேல் நாங்கள் அப்படி தாங்க பண்ண போகிறோம். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பச்சை மலை அடிவாரத்தில் இருக்கோம். அங்கே வந்து நல்லா நேச்சராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி நேச்சராக இருக்கிறது. சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு என்னென்னா ஒரு தனியாக இருக்கணும், நம்ம வந்து எப்போவுமே எல்லாத்தோட சேர்ந்து இருக்கக்கூடாது, நம்ம தனியாக இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்குது. அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சிச்சுங்க மேரேஜ் லைஃப்பும். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலை அடிவாரம் தனியாக இருக்கும். எந்த டிஸ்டர்பும் அக்கம் பக்கத்தில் எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு கிடையாது. நல்லா தண்ணி இருக்குது, நல்லா இயற்கையான இடம்லாம் நல்லாவே இருக்குது. அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி இடம் பிடிக்குன்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹார்வெஸ்டர் வந்து நம்மக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுனா நெல்லெல்லாம் வந்து நம்மளே அறுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மில்லேருந்து ஒரு தரகர் மாதிரி ஒருத்தவங்க புரோக்கர் வருவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு நெல் ஓகேனா ஓரளவுக்கு ரேட் எடுத்துப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் வந்து நாங்கள் என்ன பண்ணால் கவர்மெண்ட்டில் வந்து பக்கத்துலேயே வந்து சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நெல் வாங்குறதுக்காக. அங்கே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மில்லில் கொடுக்குறத விட அங்கே ஒரு மூட்டைக்கு 500 ருபீஸ் அதிகமாக தாங்க கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நெல்லெலாம் அறுவடை செஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நம்மக்கிட்டேயே 500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடியே வந்து அவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதனால் நம்ம டேரெக்டாக கவர்மெண்ட்லேயே போய் கொடுத்தோம்னா நமக்கு தான் லாபம். அதனால் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறத விட நல்லா விசாரிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் சென்டரில் போய் நம்ம நெல்லை வந்து சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவுமே ப்ராஃபிட் கிடைக்குங்க. என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நம்மக்கிட்ட 100 ரூபாய்க்கு வாங்கி திரும்ப கடையில் போய் அரிசியாகி வாங்கும்போது பார்த்திங்கன்னா 500 600 வந்துடுது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ருத்ரேஷ் விலாக்ன்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் லாங் வீடியோ இனிமேல் அடிக்கடி நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.